Madharaasiya single word la brief பண்ணனும்னா என்னவா இருக்கும்? I think it's a vintage A.R.Murugadoss. Action. The whole action of the padam is based on ivangulde pure love and their romance. Mr. Gold sunflower oil அளவிலும் தரத்திலும் no compromise. அப்போ இதில் என்னென்னா ஆக்ஷன் படம் ஓகே, அது இல்லாமல் இதில் ஒரு இமோஷன் இருக்குது அந்த ஆக்ஷனுக்கு ட்ரைவ் பண்ணுறது. உன்னை போல் பிறரை நேசி. இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்போஸ் நடக்குது அப்படின்னா என்னமோ சம்திங் வில் ஹேப்பன் இன் திஸ் பிளேஸ் அப்படிங்கிறது தான். அவ்வளோ 20-30 பாம்ஸ் இருக்குது, எல்லாமே அப்படியே ஃபுல்லாக வச்சு வில் பிளாஸ்ட். விது அவருடைய ஃபைட் சீக்வன்ஸ் எப்படி சொல்லுவாங்க, வந்த ஒரு ஷாட்டுமே ஹி ஓன் த ஸ்க்ரீன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அங்கேருந்து ஜம்ப் பண்ணி ஃபீஸ் ரோலிங் அண்ட் ஆல் ஐ குட் ஒரு மூமெண்ட் மாதிரியே போயிடலாம் பிகாஸ் இஸ் பாடி இஸ் லைக் தட். இதெல்லாம் அப்படியே ஃப்ளோவாக போயிடும். ஸோ ஐ என்ஜாய்ட் எஸ்பெஷலி ஃபைட் சீன்ஸ் வித் ஹிம். வித்யுத் ஐ திங்க் ஹி ஓன்ஸ் இட். துப்பாக்கி அவன் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தாண்டா. படத்தில் நாட் ஈவன் மண்டே ஸ்டுடியோக்குள்ளே நம்ம ஷூட் பண்ணல. ஓகே, எவ்ரி ஃபைட் வாஸ் ஷாட் இன் ரியல் லொக்கேஷன்ஸ் அண்ட் எனி எக்ஸ்ப்ளோஷன்ஸ் யூசி எல்லாமே ரியலான சிஜியில். ஐ மீன் ஸ்டுடியோவில் எதுவுமே பண்ணல. படத்தில் சீன்ஸ் ஐ திங்க் இந்த படத்தில் ஒரு ஆல்மோஸ்ட் 80-90 days has been shot completely night. ஓவரால் ட்ரெயிலரில் பார்க்கும்போது எங்கடா லைட்டே அதேமாரி சிவா சாருடைய படம் அப்படின்னா எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது என்ன படம்? அதை இதுதான் சொல்லுவோம், மதராசி தான் சொல்லுவாங்க. மதராசி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட மதராசி படத்துடைய கேமராமேன் சுதீப் எலமான் தான் இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? குட், நல்லா இருக்கீங்க. சூப்பர். மதராசிங்கிற ஸ்கிரிப்ட் உங்ககிட்ட வரும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு? எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோங்கிற ஐடியாலஜிக்கலாக ஒரு விஷன் வந்திருக்கும்ல, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தேன். பட் ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்ட இதில் சுதாஸ்னு ஒரு கோ டைரக்டர், அவங்க தான் கூப்பிட்டா. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வி ஹவ் ஒர்க்ட். அவங்க ஃபஸ்ட்டு முருகதாஸ் சார் படம்னு சொன்னேன், அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் சொன்னேன், தென் அதுக்கப்புறம் ஆக்ஷன் படம்னு சொன்னேன். ஸோ அவங்களுக்கே ஆக்சுவலி தெரியும் எனக்கு ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும். நான் வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ். வே ஷூட் பண்ணுற விதம் எல்லாம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். முருகதாஸ் சார் கூட மீட் பண்ணேன், அவங்களே கொஞ்சம் லைட்டாக அதுக்கு ஒரு ப்ரீஃப் கொடுத்தேன். அப்போ இதில் என்னென்னா ஆக்ஷன் படம் ஓகே, அது இல்லாமல் இதில் ஒரு இமோஷன் இருக்குது அந்த ஆக்ஷனுக்கு ட்ரைவ் பண்ணுறது. அது கூட கேட்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆக்ஷன் மட்டும் இல்லை, ஒரு விச் இஸ் முருகதாஸ் சாரோட ஒரு மேஜர் திங் இல்லை. அது அப்படியே இருக்கும்போது ஐ தாட் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் ஸ்லோலி அதுக்குள்ளே ஏறிடுச்சு. மல்டிபிள் டைம்ஸ் கதையை பற்றியும் கேரக்டர்ஸை பற்றி எல்லாம் சொல்லும்போது அது ஒரு ஸ்லோ ஜேர்னி தான். பட் தென் படத்துக்கு முன்னாடி ஆஃப்கோர்ஸ் ஒரு 1 month முன்னாடி அந்த ஒரு ஸ்லோவாக நம்ம ஒரு மூடும் ஓவரால் வி ரீச் தேர். நைஸ். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்களே, லைக் எனக்கு ஆக்ஷன் படம் ரொம்ப பிடிக்கும், அது ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா நிறைய ஸ்பேஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ட்ரெய்லரில் ஓவராலாக பார்க்கும்போது அந்த எமோஷன் லவ்ங்கிறது இருந்துச்சு, பட் ஓவராலாக அந்த ஆக்ஷனை ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ட்ரெய்லர். ஃப்ரேமிங்காகவுமே பிஓபி ஷாட் அப்படிங்கிறது நிறைய பார்க்க முடிஞ்சு. பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட் இதுக்கு முன்னாடி உங்களுடைய படத்தில் ஐயப்பனும் கௌஷிகனுமே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருப்பீங்க. அதில் என்ன ஒரு கிரேஸ் இல்லை என்னன்னா இந்த பிஓவின்னு சொல்லும்போது இட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நம்ம இந்த ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் வரும்போது எல்லாத்துலும் அப்படி வேணும்னு இல்லை, பட் ஆக்ஷன்ஸ் வரும்போது இப்போ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சண்டை மாதிரி ஒரு இடத்துல வந்தால் நம்ம எப்போவும் தூரேன்னு நம்ம பார்ப்போம், ஒரு ஃபைட் பார்ப்போம். நம்ம அது உள்ளே இருக்கும்போது எப்போவும் அது ரொம்ப இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ அந்த இன்டென்சிட்டி நமக்கு அப்படியே பார்க்கறதுக்கு வேணும்னா நம்ம அந்த மாதிரி ஷார்ட்ஸ் நடுவில் அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நடுவில் போகும்போது நமக்கு எப்போவும் நம்ம அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி தோணும். இப்போ 2 ஆக்டர்ஸ் இருந்தால் நம்ம அவங்கள்ட்ட பக்கத்தில் போய் ஷூட் பண்ணும்போது அது தியேட்டரில் பார்க்கும்போதும் யூ வில் ஃபீல் லைக் நம்ம ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி நம்ம ஃபுல்லாக அதுக்குள்ளே ஏறிடும். ஓகே, அதை எல்லாமே ஷூட் பண்ணிடலாம், பட் அது ஐ லைக் தட் வே. ஓகே. நைஸ். அது எங்கே உங்களுக்கு ட்ரிகர் பண்ணுது? இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம பிஓபி ஷார்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியாது, பட் சில விஷயங்கள் நம்மளுக்கு அது நீடட் அப்படிங்கிற ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும்ல, அது எங்கே ஏற்படுது? இல்லை என்னென்னா இது பிஓவின்னு சொல்ல முடியாது. என்னென்னா நான் பிஓவின்னு சொல்லும்போது இப்போ நான் பார்க்குறது என்னது அந்த ஒரு பிஓவி அந்த மாதிரி இல்லை. இது ஆக்சுவலி இது
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தில் எல்லாமே அப்படி இல்லை யா இதில் அது நீங்கள் பார்க்கும்போது தெரியும் சில ஃபைட்டில் மட்டும்தான் அப்படி வரும். அது என்னன்னா நம்ம அந்த நான் இப்போ சொன்ன இந்த படத்தோட கேரக்டரோட ஒரு கிராஃப் இருக்கும். எந்த ஃபைட்டில் இந்த கிராஃப் எப்படி வளரும், சில ஃபைட்டில் அவ்வளோ இன்டென்சிட்டி வராது, ஒரு நார்மல் கதையை ஹெல்ப் பண்ணுற மாதிரியா இருக்கும் அந்த சீன். சிலதில் வந்து இது கதையோட ஒரு மேஜர் பீக் இதாக இருக்கும். அப்போ அது எங்கே எது வேணும்னு அப்போ அந்த ஒரு இது வச்சு டிசைட் பண்ணுவாங்க. சில இடத்துல பிஓவி வரும், சில இடத்துல மேபி லாங் ஷாட்ஸ் வரும், சில இடத்துல ஸ்லோ மோஷன்ஸ் வரும். அப்போது எது எங்கே வரணும்னு டேரக்டர் கூடயும் ஃபைட் மாஸ்டர் கூட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நைஸ். இந்த ரிஹர்சல் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதில் ஒர்க்கிங் வித் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்க. ஃபைட் ரிஹர்சல்ஸ் ஃபைட் ரிஹர்சல்ஸில் பேசிக்கலி என்னென்னா இவங்க ஃபைட் டீமும் சிவசரும் சேர்ந்து ஒரு 2-3 days இவங்க ரிஹர்சல் பண்ணுவாங்க. அதில் ஆக்சுவலி நான் போக மாட்டேன். அதுக்கப்புறம் இவங்க ஒரு கிரியேட் பண்ணி இவங்க ஒரு வீடியோலாம் எடுத்து இவங்க கொண்டு எனக்கும் டேரக்டர் அப்ரூவல் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன காமிக்குவாங்க. இந்த காமிச்சதுக்கப்புறம் இதிலிருந்து நானும் ஃபைட் மாஸ்டரும் இது அவங்க ஷூட் பண்ணியிருக்கோன்னு இதிலிருந்து எனக்கு எனக்கு என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ண முடியும், வேறு ஏதாவது ஆங்கிள் இருக்கா, அப்படி தான் யூஸ்வலி இதோட ஒரு கிராஃப் போகும். ஓகே. அப்போ எல்லா ஃபைட்டுக்கும் முன்னாடி தே லேவ் அவங்களோட ஒரு வெர்ஷன் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு ஆல்ரெடி என்னோட வெர்ஷன் இருக்கும். அந்த வெர்ஷனும் இது கூட வில் ட்ரை டு கிளப் இட். நைஸ். ஒர்க்கிங் வித் சிவகார்த்திகேயன் அதை பற்றி சொல்லுங்கள். எஸ். தென் ஆக்ஷன்ஸில் இஸ் வேர் மேஜர்லி அவங்களுக்கு டியூப்ளிகேட்ஸ் இருக்கும். ஆஃப்கோர்ஸ் நிறைய ஷார்ட்ஸில் தே கான் டூ இட், அந்த மாதிரி இருக்கும். பட் சில ஆக்டர்ஸ் வில் பி லைக் நானே பண்ணிடுறேன், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படி வரும்போது என்னென்னா யூ கேன் கான்ஃபிடென்ட்டாக கேமரா இங்கே வச்சுக்கலாம். இல்லைனா டூப்ளிகேட்ஸ் எப்பவும் வரும்போது சின்ன ஷார்ட்ஸாக இருக்கும், யூ வில் நெவர் நோ. பட் ஸ்டில் நமக்கு அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட் பிளான் பண்ண முடியாது, அவங்க கூட ரன் பண்ணி பிளான் பண்ண முடியாது. ஓடினாலும் பின்னாடி இருந்து ஓடணும், திரும்பி வராது, ஃபேஸ் தெரியும். இப்போ இந்த படத்தில் எனக்கு அந்த மாதிரி விஷயமே இல்லை. பிகாஸ் என்னென்னா இந்த ஆக்ஷனில் இப்போது அவங்களும் நிறைய இதில் சொல்லியிருக்கோம், மேலே இருந்து ஜம்ப் பண்ணுறதும் அந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா எனக்கு கேமரா வச்சு ஜம்ப் பண்ணிடலாம், எனக்கும் என்னோட டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. பட் நான் ஜம்ப் பண்ணும்போது என்னோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எனக்கு எப்படி வேணாலும் பண்ணிடலாம். ஸ்கேர் வந்து பிகாஸ் இது பண்ணும்போது இவங்களுக்கு அந்த ஜம்ப் பண்ணும்போது நடிக்கணும், எல்லாத்துக்கும் இட்ஸ் பார்ட் ஆஃப் தே ஹேவ் டு ஆக்ட் ஆல்சோ, இல்லை நடிக்க கூட வேணும். அதுதான் இதில் மோஸ்ட் டஃப் திங். பட் ஐ திங்க் சிவ சார் வாஸ் he was being a bro, he was doing it, being a bro, he was being a pro. Okay. So நல்லா பண்ணிட்டா. he was அவங்களும் ஆக்சுவலி எஸ்பெஷலி இதில் வித்யுத்தும் இருக்கு. ஸோ வித்யுத் இஸ் அ ட்ரெயின்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அண்ட் ஜிம்னாஸ்டிக்ஸ். ஓகே. அப்போது அந்த சைடில் வென் சிவ சார் ஹஸ் காட் ஹிஸ் ஓன் ஸ்டைல். அது வந்து இது ரெண்டு ஸ்டைல், இது ரெண்டு ஒரே மாதிரியே இல்லை, ரெண்டு ஸ்டைல். பட் இவங்க வந்து he did a lot of practice அண்ட் கேமரா கூடிய ரிவர்சல் எல்லாம் பண்ணி he really wanted அதெல்லாம் கரெக்டாக வரணும்னு அவங்களுக்கும் ரொம்ப இதாக இருக்குது. he was very ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் he was very much into it. நைஸ். நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், அந்த ரிஸ்கி ஷாட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக சொல்ல போனால் ஆக்டர் வந்து மேபி இல்லை டூப் வைக்கலாம், ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம். பட் ஆனால் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இல்லை ஐ கேன் டூ அப்படிங்கிற மாதிரி தான் சிவா சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படி இதில் எத்தனை ஷாட்ஸ் ரிஸ்கி ஷாட்ஸாகவே இருக்கும்? ஸோ அது வந்து நிறைய எல்லா ஃபைட்லும் ஒன் இண்டிவிஜுவல் ஷாட்ஸ் இருந்தது. பட் தென் ரிஸ்கி ஷாட்ஸ் வரும்போது எப்போவும் யூ டூ அ மல்டிபிள் ரிஹர்சல் இருக்கும். யூ மேக் ஷுவர் ஆக்டர்ஸ் ஆர் வெரி கம்ஃபர்டபுள், யூ மேக் ஷுவர் இந்த கேமராவும் ஆர்டிஸ்ட்டும் இவங்க தமிழ் திஸ் த கோஆர்டினேஷன் இஸ் தேர், எல்லாமே யூ டூ மல்டிபிள் டைம்ஸ் ரிஹர்சல். பட் தென் அதுதான் அதோட ஃபன்னும். அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்கும்போது when you do it properly there is a fun to it. ஓகே. அண்ட் அந்த எக்ஸ்போஷர் பற்றி சொன்னீங்க. ட்ரெய்லரில் பார்க்கும்போது ருக்மணி இருக்கக்கூடிய டைமில் வந்து அந்த ஒரு எக்ஸ்போஸ் க்ரியேட் ஆகும். அது ஃப்ரேமாகவே இது எப்படி பாசிபிள் ஆனிச்சு? ஏன்னா மேபி இட்ஸ் அ டூப் பாம் ஆர் ரியல் பாம், ஐ டோன்ட் நோ. அது ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அந்த ஃப்ரேமை பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்போஸ் நடக்குது அப்படின்னா என்னமோ சம்திங் வில் ஹேப்பன் இன் திஸ் பிளேஸ் அப்படிங்கிறது தான் அதில் நாங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த சீனை கொஞ்சம் ப்ரீஃப் பண்ண முடியுமா? ஏன்னா எனக்கு ஆக்சுவலி when I say I love action films, எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த ஒரு ஜேம்ஸ் பாண்ட் இல்லைனா மிஷன் இம்பாசிபிள் அந்த மாதிரி ஒரு ஐ லைக் தோஸ் வே மோர். ஏன்னா அது வந்து அதுவும் கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும். பட் த வே தே மேக் இட், த வே தே ப்ராக்டிஸ், ஃபைனலி இட் லுக்ஸ் வெரி ரியல். ஸோ இந்த சீன் வந்து when he was narrating and then the fight master also said, sir நமக்கு வந்து ரியலாக எக்ஸ்ப்ளோஷன் போகலாம். ஓகே. he said ரியல்னா எப்படி? then he said அந்த ட்ரெய்லரில் பார்க்குற மாதிரி அவ்வளோ 20-30 பாம்ஸ் இருக்குது, எல்லாமே அப்படியே ஃபுல்லாக வச்சு வில் பிளாஸ்டட்னு. ஓகே. ஸோ வி ஆல் காட் ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷன். அப்போ எனக்கும் தெரியல, மேபி ஃபஸ்ட் ஒன்று பண்ணும், பாக்கி சிஜியில் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படி தான் நினச்சேன். அப்போது போக தான் வி ரியலைஸ் தட் இப்படி தான் பிளான் வரேன்னு. ஓகே. ஸோ தென் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வரும்போது கண்டிப்பாக ஒரு 12, 13, 14 கேமராஸ் வேணும். பிகாஸ் யூ டோன்ட் நோ இதில்
ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வந்தால் ஸ்மோக் வந்துருச்சு, மேபி ஒரு 2-3 கேமராஸ் மிஸ் ஆகிடும். ஓகே. சில கேமராஸில் அந்த எக்ஸ்ப்ளோஷனில் சம் ஆப்ரேட்டர்ஸ் மைட் கோ, அந்த சவுண்டில் அது அவங்க மிஸ் ஆகிடும். திஸ் லாட் ஆஃப் திங்ஸ் டு இட். ஓகே. அப்போது ஒரு ஆங்கிள் ஒரு சூப்பரான ஒரு ஆங்கிள் இருந்தால் அந்த ஆங்கிளில் கண்டிப்பாக 2 கேமரா வைக்கணும். மேபி ஒரு கேமரா மிஸ் ஆகிடும் கண்டிப்பாக. அப்போ ஒரு நல்ல அப்போது ஒரு 12-15 கேமராஸ் இருந்தால் அந்த கேமராஸ் எல்லாமே கோஆர்டினேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆக்சுவலி ஆஃப்டர் தே பிளான்டட் ஆல் திஸ் பாம், அப்போ தான் எனக்கு வி காட் இன் டு தட் யூனோ இது வந்து ஆக்சுவலி ஹேப்பனிங். பட் ஆல் கிரெடிட்ஸ் டு யூனோ த ஃபைட் மாஸ்டர் கெவின் அண்ட் டிரெக்டர் ஃபார் அப்ரூவிங் அந்த ஐடியா. ஓகே. என்னன்னா ஓகே, நம்ம இந்த ஆக்ஷனை பற்றி நிறைய பேசிட்டோம் இந்த படத்தில். பட் த எமோஷனல் பார்ட் ஆஃப் மதராசி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒரு பியூரான லவ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் மதராசியில் இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இதில் நம்ம பார்த்துட்டோம் எந்த அளவுக்கு ஒரு டைம் பாமாக சிவா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இங்கே மாறும்போது எப்படி இருந்துச்சு இந்த படத்தை பற்றி? when it comes to the film, I think in the whole action of the படம் is based on இவங்களோட pure love and their romance. ஸோ எனக்கு என்னென்னா ஃபஸ்ட் என்னோட டைரக்டரோட ப்ரீஃப்லேயே அவங்க ஆக்சுவலி இவங்கள்ட்ட கேரக்டர்ஸை பற்றி தான் சொன்னேன். கேரக்டர்ஸும் அந்த கேரக்டர்ஸோட ஒரு சின்ன ஆர்க்கும் அதை பற்றி. அண்ட் அப்போவே டைரக்டர் சொன்னேன், சுதீப் இந்த கேரக்டர் ஆர்க்கும் இவங்களோட இமோஷனும் ஒர்க் ஆயிடுச்சுன்னா the rest of the things are fine. ஓகே. ஓகே. அப்போது ஐ வாஸ் யூஸ் டு திங்க் இந்த ஆக்ஷன் எல்லாமே இருக்குது, பட் இஸ் டாக்கிங் அபவுட் திஸ் திங். இப்போ ரகு மாலதி தான் இவங்களோட 2 பேரும் கேரக்டர். இப்போ அந்த ரகுட ஒரு கேரக்டராக இருக்கும், மாலதியோட ஒரு கேரக்டராக இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப இன்டென்சிட்டியும் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். அது ஒர்க் ஆகும்போது நமக்கு ஆக்சுவலி அது வரும்போது பாக்கி எல்லாமே இட்ஸ் ஆல் கம் அண்டர் த ஷேடோஸ் ஆஃப் தட். அப்போ அவங்களோட ஒரு அந்த இதில் தான் இருக்கும். சிவ சார் அண்ட் ருக்மிணி they made a very good pair on screen also. Very nice. அண்ட் எனக்கு ஆக்சுவலாக சொல்லும்போது ட்ரெய்லர் ஒரு கன்ஃபியூஷனே இருந்துச்சு. என்னன்னா எண்ட் ஆஃப் த டே ஹீரோ வில் நாட் டை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அது தெரிஞ்ச விஷயம் தான். பட் ட்ரெய்லரில் வந்து 2 பேருமே இங்கே எக்ஸ்போஸ் ஆகுது, இங்கே கன் ஷாட் உள்ளது, வாட் வில் ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஸ்கிரிப்ட் படிக்கும்போது அப்படி இருந்துச்சா? ஒரு பாயிண்ட் எத்தும்போது சார் இங்கே தான் ஒரு இன்டர்மிஷன் சொல்லும்போது ஓகே நீங்கள் சொல்லுங்கள் பாக்கி சொல்லுங்கள் அப்படியே நானும் போயிட்டேன். ஓகே. ஓகே. கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். அது ஐ திங்க் தட்ஸ் முருகதாஸ் சார் ஸ்டைல் ஆஃப் டூயிங் இஸ் ஹிம் பீயிங் ஹிம். ஓகே. ஓகே. வித்து அவருடைய ஃபைட் சீக்வன்ஸ் பற்றி சொல்லுங்கள். வந்த ஒரு ஷாட்டுமே ஹி ஹோன் த ஸ்க்ரீன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கார் மேலே ஏறி கன்னை 360 ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஜெயில் ஷூட்டில் வந்து டைலாக் பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. அவங்களுடைய ஒர்க் எனக்கு ஆக்சுவலி வித்யுத் கூட எனக்கு வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் டு சே. என்னன்னா இப்போது ஃபைட் ஆக்சுவலி வித்யுத் மாதிரி ஒரு ஆள் கூட ஃபைட் ஷூட் பண்ணும்போது இட்ஸ் லைக் ஒரு டான்ஸ் ஷூட் பண்ணுற மாதிரி. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது என்னென்னா எனக்கு பிகாஸ் இப்போ நான் கேமரா ஹேண்டில் இருந்து when I follow him and all, it's like for example அங்கேருந்து ஜம்ப் பண்ணி if he's rolling and all, I could ஒரு மூமெண்ட் மாதிரியே போயிடலாம் பிகாஸ் his body is like that. அப்படியே ஃப்ளோவாக போயிடும். ஸோ ஐ என்ஜாய்ட் எஸ்பெஷலி ஃபைட் சீன்ஸ் வித் him. வித்யுத் I think he owns it. இப்போ எக்ஸ்போஸை பற்றி நம்ம சொன்னோம், அங்கே மல்டிபிள் கேம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா கன் ஷாட்டை வச்சு அந்த ஐ திங்க் டோல்கேட் ஆர் சம்திங் ஐ டோன்ட் நோ, நிறைய கார்ஸ் இருந்துச்சு, ஃபுல்லாக கன் ஷாட் இருந்துச்சு. அங்கே எத்தனை கேம் யூஸ் பண்ணீங்க? அண்ட் சேம் இதே மாதிரியான ஸ்ட்ரகிளிங் அங்கே இருந்துச்சு? ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு டோல்கேட் தான் எடுத்தேன். ஓகே. இப்போ டோல்கேட்டில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், இதில் பார்த்துருக்கும் ஒரு பஸ் இதில் அதுதான் இது ஐ திங்க் என்னோட மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட் ஷூட் பண்ணும்போது. அதில் ஐ டோன்ட் நோ எவ்வளோ கேமராஸ் யூஸ் பண்ணால் சம்வேர் அரௌண்ட் 12-13 வி யூஸ்ட். ஏன்னா அதில் வந்து நிறைய கேமராஸில் மேபி இட் ஓன்ட் ஐ மீன் சம்திங் வில் ஹேப்பன். ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வந்தால் ஸ்மோக்னால சில ஒரு 2-3 கேமராஸ் வராது. பின் சம் எரர்ஸ் ஆல்வேஸ் ஒரு 0.5 எரர் வரும். பட் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் எடுக்கும்போது எரர் வரக்கூடாது. அது ஒன்று யூ கான்ட் கோ ஃபார் ரீடேக். ஆமாம். அப்புறம் சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கு. அண்ட் அது வந்து ஒரு ரியல் டோல், வி டென்ட் ஷூட் எனி, அது ஒரு இதே இல்லை, செட்டே இல்லை. ஒரு நம்ம சென்னை அவுட்ஸ்கர்ட்ஸில் ஒரு இடத்துல ஒரு ஒரிஜினல் டோல்கேட் தான். வி காட் அ பெர்மிஷன் ஆஃப்டர் நைட் ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆமாம், இட் ஃபெல் பிகாஸ் இந்த படத்தில் ஒரு மேஜர் திங்னா ஆல் த எக்ஸ்ப்ளோஷன்ஸ், ஆல் த ஃபைட் படத்தில் ஒரு நாட் ஈவன் மண்டே ஸ்டுடியோக்குள்ளே நம்ம ஷூட் பண்ணல. ஓகே. எவ்ரி ஃபைட் வாஸ் ஷாட் இன் ரியல் லொக்கேஷன்ஸ். அண்ட் ரோடாக இருந்தாலும் டோல்கேட்டாக இருந்தாலும் எனி எக்ஸ்ப்ளோஷன்ஸ் யூஸ் எல்லாமே ரியலான சிஜியில், ஐ மீன் ஸ்டுடியோவில் எதுவுமே பண்ணல. ஓகே. ஸோ அது வந்து வாஸ் மோர் எக்ஸைட்டிங் ஃபார் மீ. அண்ட் உங்களுடைய விஷன் எல்லாமே ஸ்டெடியாகவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற பிளான்டாக பண்ணுற மாதிரி இருக்குமா? ஏன்னா மூமெண்ட் ஷாட்ஸ் தான் அதிகமாகவே இல்லை. ஏன்னா இந்த படம் வச்சு நோக்கும்போது there's a lot of இந்த படத்தோட சீன்ஸ்னால் ரொம்ப ஸ்லோவாக வராது. இது ஹேப்பனிங் இன் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். இந்த படத்தோட இதே அப்போது கொஞ்சம்
there is no time for இந்த ஸ்கிரிப்ட்லேயே ஆக்சுவலி அந்த டைம் இல்லை. ஓகே அப்போ நம்ம ஆக்சுவலி இப்போ ஷூட் பண்ணும்போதும் அந்த ஸ்லோவெல்லாம் பண்ண முடியாது. அந்த சீன்ஸ்லும் அந்த பேசிங் வேணும், அந்த ரஷ்னஸ் வேணும். அப்போ நேச்சுரலி நம்ம விஷுவல் லாங்குவேஜ் அப்படி ஆகிடும். ஓகே ஓகே. அப்போ அதில் ஸ்டெடி வேணுமா, ஹேண்டில் வேணுமா, எந்த மூமெண்ட் வேணும்னு நேச்சுரலி அதில் இதாகிடும். பட் எப்படின்னு நம்ம கதை போகும்போதும் சார் சொல்லும்போதும் படம் சொல்கிற ஸ்பீட் நமக்கு புரியுது, அது ஸ்கிரிப்டுடைய எல்லாம். ஓகே. அப்போ அதே அப்படியே நமக்கு விஷுவலும் அது கொண்டு வரணும். நைஸ் நைஸ். ஏன்னா ஆக்சுவலாக அதுவுமே நம்ம இங்கே ஸ்க்ரீன் பிளேவுக்கும் ரன் டைமுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே நம்ம விஷுவல் லாங்குவேஜை கொஞ்சம் ஸ்டெடியாக காமிச்சிட்டோம் அப்படின்னா மேபி படம் அப்படி கொஞ்சம் லேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தோட ஸ்ரீகர் சார் எடிட்டர், ஐ மீன் த பெஸ்ட் இன் யூனோ இந்த கண்ட்ரி. அப்போ அவங்க ஆக்சுவலி அந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் வரும்போது அவங்களுக்கு எக்ஸாக்ட்லி தெரியும் ஆக்ஷன் வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிடலாம், பட் அதுக்கு ஆக்ஷனுக்கு லீட் ஆகிற சீன்ஸ் இருக்கும், ஆனால் அதுக்குள்ள இன்டென்சிட்டி சீன் இருக்கும். அந்த சீன் அப்படி போக முடியாது, அது ஸ்லோவாக தான் போகணும். அதில் அதுதான் கதை. அப்போ அதில் லேக்னு சொன்னால் லேக் மீன்ஸ் கம்பேர்ட் டு ஆக்ஷன். கம்பேர்ட் டு ஆக்ஷன் அந்த சீன் லேக்னு தோணும். லேக்னு தட்ஸ் நாட் த வேர்ட், புரியுது. அது அப்படி தான் இருக்கும், அப்படி தான் அது ஆக்ஷனில் போக முடியும். பட் இந்த படம் முருகதாஸ் சார் படத்துலேயும் ஐ ஹவ் சீன் தட். எப்போ இட்ஸ் ஆல்வேஸ் தேர். அந்த ஆக்ஷன் வந்தாலும் சீனுக்கு ஐ திங்க் இட்ஸ் ஆல்வேஸ் சம்திங் வித் எடிட்டர். அவங்களோட ஒரு யூனோ அந்த அந்த பேசிங் படத்துக்கு எப்பவும் வேணும். ஓகே ஓகே ஓகே. நான் ஒரு ஷாட் பார்த்தேன், அது எனக்கு கரெக்டாக தெரில, அதை தான் யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொன்னேன். பேட் பாய்ஸோடைய கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வில் ஸ்மித் வந்து கேமராவை மவுண்ட் பண்ணிட்டு கன் ஷாட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஷாட்டில் வந்து மேபி அதை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா சிவா வந்து கன்னை யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்ஸில் வந்து லைக் விஷுவலாக பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. அது அப்படி பண்ணீங்களா? இல்லை. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அந்த ஷாட் வந்து டக் டக் டக்னு நவுந்துக்கிட்டே இருந்துச்சு. சிவா வில் ஹேண்டில் த கேமரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக தான் கேட்குறேன். இல்லை. ஓகே ஓகே ஓகே. ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல we have done that to him, பட் அது வந்து ஆக்ஷன்ல பண்ணல. ஓ ஓகே. ஆமாம், அதான் எனக்கு அது ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு இது இருந்து அது ஆக்ஷன்லேயே பண்ணக்கூடாதுன்னு தாட். பட் ஆனால் அது பண்ணியிருக்கீங்க. அது பண்ணியிருக்கோம், பட் ஒரு டிஃப்ரெண்ட் இதில் பண்ணியிருக்கோம். அது ஆக்சுவலி ட்ரெய்லர் இருக்குது, பட் ட்ரெய்லரில் ரொம்ப குயிக்காக போயிடும், தெரியாது. பட் அது படத்தில் பார்க்கும்போது தெரியும். ஐ அண்டர்ஸ்டுட். பட் அது வந்து ஆக்ஷனில் இல்லை. அதேமாரி சிவா சாருடைய படம் அப்படின்னா எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது என்ன படமா? ஆனால் இதுதான் சொல்லுவோம், மதராசி தான் சொல்லுவாங்க. பட் எனக்கு டாக்டர் ஐ லைக் இட். ஐ லவ் டாக்டர். அவங்கள ஆக்சுவலி ரொம்ப ஆமாம் பார்த்துருக்கோம், பட் இந்த லெவலுக்கு ஆக்ஷன் நான் பார்த்துருக்கோம் தெரியாது. பட் ஐ திங்க் ஐ லைக் திஸ் ஃபில்ம். அதாவது இந்த படத்தில் அந்த ஓவராலாக அந்த டார்க் டோன் அதிகமாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சு மூடாவே படம் அப்படி தான் போகுமா? இந்த படத்தில் ஆக்சுவலி படம் நடக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில். அந்த டைமில் மேஜர் படத்தில் சீன்ஸ் ஐ திங்க் இந்த படத்தில் ஒரு ஆல்மோஸ்ட் 80-90 days has been shot completely நைட் தான். ஓகே. அந்த நைட்டில் தான் இது மேஜர் இதில் நடக்கும். லாட் ஆஃப் நைட் சீக்வன்ஸ் இந்த படத்தில் இருக்கும். ஆமாம், அது ஏன்னா ஓவராலாக ட்ரெயிலரில் பார்க்கும்போது எங்கடா லைட்டே லாட் ஆஃப் நைட் சீக்வன்ஸ். ஓகே ஓகே நைஸ். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ட்ரெயிலரில் பார்க்கும்போது சிவா சாரோட கேரக்டர் வந்து ஒரு டைம் பாம் அப்படிங்கிற மாதிரி, இவனுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுலேருந்து ஸ்டப்பனாக நிற்கக்கூடிய ஒரு கேரக்டராக தான் காமிச்சிருந்தாங்க. அப்படி தான் இருக்குமா எப்படி? இல்லை வேறு ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஆர் சம்திங் இருக்கும்? கண்டிப்பாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கதையில் இருக்குது, கேரக்டரில் இருக்கும். ஐ திங்க் யூ வில் ஆல் லவ் இட். ஆமாம் இருக்கு ஹிஸ் கேரக்டர் ஜேர்னியும். அதான் நான் ஆக்சுவலி எனக்கு அவங்கள்ட்ட ரகுன்னு இருக்கிற அந்த கேரக்டர் இஸ் அ வெரி இமோஷனல் கேரக்டர். நல்லாயிருக்கும். இமோஷனல் இந்த சென்ஸ் இஸ் ஜேர்னி இஸ் வெரி இமோஷனல். ஓகே. அவங்களோட ஃப்ரம் பிகினிங் பார்த்தா அதே மாதிரி மாலதி ஆல்சோ. ஸோ ஐ திங்க் கண்டிப்பாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஃபார் போத் த கேரக்டர்ஸ் இருக்கும். நைஸ். மதராசி அப்படிங்கிற டைட்டில் படத்துக்கு வச்சுட்டாங்க. இது வந்து மெட்ராஸை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு கதை தான். அப்படிங்கும்போது ஜாகிரபிக்கலாக நீங்கள் எந்த அளவுக்கு இந்த படத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கலாமா? இங்கே சென்னையில் we have shot in like major lot of places. அதுவும் மவுண்ட் ரோட், இந்த பெசன்ட் நகர், அது எல்லாமே லாட் ஆஃப் மரிமலை நகர், அந்த ஏரியாவும். சென்னை வந்து ஐ ஆக்சுவலி என்ஜாய்ட் ஷூட்டிங் சென்னையில். அப்போ மவுண்ட் ரோட்டில் நைட்டில் பிளாக் பண்ணி டான்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணணும்னா சம்திங் வெரி ஏதோ அதெல்லாம். ஸோ ஆக்சுவலாக அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது. வெரி மச். சிவா சார் உங்கள்கிட்ட ஐயப்பனும் கௌஷிகம் பற்றி கேட்டாங்களா? அந்த ஒர்க்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணிங்களா? ஆமாம், நிறைய. ஆக்சுவலி எனக்கு அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது ரொம்ப ஒரு கிளாமர் லுக்கிங் படம் இல்லை ஆக்சுவலி. அது பார்த்துட்டு தான் என்ன ஆக்சுவலி முருகதாஸரும் கூப்பிட்டேன். அப்போ நானும் ஆக்சுவலி இனிஷியலி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. பிகாஸ் ஆஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு கமர்ஷியல் மீட்டரிங்கில் இந்த மாதிரி ஒரு ஃபில்ம் வரும்போது ஆல்வேஸ் ஒரு விஷுவல் லாங்குவேஜ் வந்து ஒரு கொஞ்சம் கிளாமராக எல்லாம் போகணுன்னு இருக்கும். இந்த படத்திலும் கொஞ்சம் அந்த ஏரியாவில் இருக்குது. பட் தென் முருகதாஸ் சார் என்னென்னா அவங்க வந்து இந்த படத்தில் ஓவரால் கதை என்கிட்ட சொல்லிட்டு இந்த படத்துக்கு த்ரூ அவுட்டாக ஒரு மூடு வேணும்.
அந்த மூட் தான் நீங்கள் எனக்கு க்ரியேட் பண்ணி தரணும்னு சொன்னேன். அப்போ அந்த மூட் வரும்போது அது வந்து ஒரு ஷார்ட்னா இட்ஸ் அ வெரி 2 செகண்ட் ஒரு இண்டிவிஜுவல் ஷார்ட்டாக இருக்கும். அது நமக்கு ட்ரெய்லர்லாம் நல்லா இருக்கும் பார்க்கும்போது. பட் மூடான போகணுன்னா இட்ஸ் லாட் ஆஃப் ஷார்ட்ஸ் புட் டுகெதர். அது கூட ஒரு ஷார்ட் மட்டும் எடுத்து நிற்கக்கூடாது, எல்லாமே சேர்ந்து போகணும். அப்போ அது ஒரு மூடை க்ரியேட் பண்ணணும். அதுதான் ஆக்சுவலி அவங்க கேட்டேன். ஐ ஹோப் டெலிவரி பார்த்துக்கலாம். நைஸ். ஸ்டோரி போர்ட் ஒர்க் பண்ணது அப்படிங்கிறது படத்தில், இந்த படத்தில் இனிஷியலி சில இடத்துலலாம் ஸ்டோரி போர்ட் அவங்க ஸ்டோரி போர்ட் காமிக்குவாங்க. பட் அதுக்கப்புறம் அது இல்லாமல் ஆக்சுவலி நிறைய ஸ்டோரி போர்டெல்லாம் வச்சு ஆக்சுவலி இதில் பண்ணல. பட் தென் டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு அவங்க சொல்லுவாங்க. எனக்கு என்னென்னா இந்த ஆக்சுவலி இந்த படத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரொமான்ஸ் அந்த ஏரியா தான் ஷூட் பண்ணேன். ஐ திங்க் அதனால பை த டைம் ஆக்ஷன் எத்தும்போது நானும் டைரக்டரும் இந்த ரேப்போ வாஸ் ஸோ குட். டைரக்டர் வந்து எனக்கு ஃபுல்லாக ப்ரீஃப் சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு இது டிசைன் பண்ணுவோம். அந்த டிசைனில் ஏதாவது இஃப் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் ஹிம் அது வேறு ஏதாவது வேணும்னா ஹீல் டெல். ஸோ அது வந்து ஈவன் தோ பெரிய ஸ்டோரி போர்டிங் ப்ராப்பராக இல்லைன்னா கூட வி குட் ஃபிகர் இட் அவுட். அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட் இன் திஸ் மதராசி அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? என்னென்னா நான் இப்போது இது வரைக்கும் ஷூட் பண்ண ஆக்ஷனில் எல்லாமே இந்த ஸ்கேலில் நான் ஆக்ஷன் ஷூட் பண்ணல. பிகாஸ் இப்போ நம்ம ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் பார்க்கும்போது சில எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இருக்கும். அப்போது அது எக்ஸ்ப்ளோஷன் மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்து நம்ம ஷூட் பண்ணால் அதில் பெருசாக எக்ஸைட்டிங் இருக்கும். எக்ஸ்ப்ளோஷன் எக்ஸைட்டிங் இருக்கும். பட் அந்த ஷார்ட் இது இருக்குது. இதில் என்னென்னா நிறைய இடத்துல எனக்கு எக்ஸ்ப்ளோஷன்ஸும் இல்லைனா இந்த கிராஷும் அதெல்லாம் வரும்போது பேரலி சேஸ் பண்ணி இல்லைனா கூட போய் பக்கத்தில் போய் அதுக்கு ஒரு ஃப்ரீடம் இவங்க கொடுத்தாங்க. அங்கே யூ டூ வாட் எவர் யூ வாண்ட் அந்த மூடில். அப்போ எனக்கும் ஆக்சுவலி லாட் ஆஃப் கேமராஸ் ஐ வெண்ட் அண்ட் கெப்ட் அங்கே இங்கே எல்லாம். ஈவன் இஃப் தே கிராஷ் கொஞ்சம் பாக்ஸ் எல்லாம் வச்சு வண்டி வந்து ஹிட் பண்ணுறதுக்கு அந்த லெவலுக்கு ஐ டிட் இஸ். ஐ திங்க் தட் பாயிண்ட் வாஸ் அ பிட் எக்ஸைட்டிங். அது வந்து எக்ஸைட்டிங்காக இருந்தது. பட் தட் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்ஷன். பட் ஓவரால் தான் படமாக பார்க்கும்போது இப்போ ஆடியன்ஸ் சைட்லேருந்து இன்ட்ரோல் பிளாக் இஸ் வாவ் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். கிளைமேக்ஸ் செம்மையாக இருந்துச்சு, இன்ட்ரோ சீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுமாரி தனித்தனியாக ஒன்று சொல்லுவாங்கள்ல, அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் எதுவாக இருக்கும்? எதை பிக் பண்ணுவீங்க? அது என்னென்னா அதோட ஆக்ஷன் மட்டும் இல்லை, அந்த சில ரீசன்ஸ் இருக்குது அந்த ஆக்ஷனால். அது வந்து ஆக்சுவலி படத்தை கொஞ்சம் எலிவேட் பண்ணும் சில ஏரியாவில். நைஸ். அது வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங். பிகாஸ் நான் படம் பார்க்கும்போது இட்ஸ் நாட் அபவுட் ஆக்ஷன். எனக்கு தெரியும் ஆமாம் அது வருது, அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ தட் அந்த மாதிரி ஆக்சுவலி படத்தில் இது இருக்கும். அது வந்து சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் டே எங்கே பார்க்கலாங்கன்னு ஐடியாவில் இருக்கீங்க? தெரியல. ஐ திங்க் சத்தியம் தான். பிகாஸ் நான் இங்கே இருக்கும்போதெல்லாம் சத்தியம் தான் போவான். ஸோ சத்தியம் இஸ் ஆல்வேஸ் அகெயின் இமோஷன். ஃபைனலாக ஒரு கொஸ்டின், ஏஆர் முருகதாஸ் சார் அவருடைய ஸ்டேஜிங் அப்படிங்கிறத பற்றி சொல்ல முடியுமா? அதை கொஞ்சம் ப்ரீஃப் பண்ண முடியுமா? சீனில் யா இப்போது எனக்கு பாக்கி ஃபிலிம்ஸில் எப்படின்னு தெரியாது. இந்த படத்தில் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 டேஸ் நம்ம டிசைட் பண்ணியதுக்கப்புறம் இவங்க எப்போவும் நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கதையும் அந்த சீனை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அந்த இமோஷன் ரொம்ப டீட்டெயிலாக ஹீஸ் அ ரைட்டர் ஆல்சோ. ஸோ அவங்க வந்து ஆக்சுவலி இட் வில் கம் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட். அப்போ அப்படியே அந்த ரைட்டிங்கும் அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் அவங்க சொல்லுவாங்க. அது சொல்லும்போதே தெர் இஸ் சம் இமேஜஸ் என்னோடய மனசில் அப்படியே வந்துட்டுருக்கும். அப்போது அதுக்கப்புறம் ஒரு 2 minutes ஐ வில் டெல் ஹிம் சம்திங், சார் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. தென் வித் முருகதாஸ் சார் என்னென்னா அவங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா வித்தவுட் ஈவன் அ டவுட் ஹீல்ஸே. இப்போது வேறு ஒன்று என்னென்னா இப்போ நிறைய புது டைரக்டர்ஸ் வாட் எவர் சீனஸ் அவங்க வந்து ஸ்பாட் எடிட்டிங் ஒன்று இருக்கும். அப்போவே ஸ்பாட்டில் அவங்க ரொம்ப அதில் தேர் ஆல் வெரி மச் டிபெண்டட் ஆன் ஸ்பாட் எடிட்டிங். ஒரு ஷாட்டுக்கு அப்புறம் ஒரு சீன் பேக்கப் பண்ணி போக மாட்டேன், அது எடிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் மிஸ். ஆமாம். பட் முருகதாஸ் சார் வச்சு அப்படியே இல்லை. ஹீ நெவர் லுக்ஸ் அட் ஸ்பாட் எடிட்டிங். பட் முருகதாஸ் சாருக்கு பிகாஸ் ஹீஸ் பீன் டூயிங் திஸ் ஃபார் 25 years now, அவங்க கரெக்ட் எடிட் பாயிண்ட்ஸ் தெரியும். அப்போ அவங்கள்ட்ட கோரியோகிராஃபிலே இப்போ ஒரு ஷார்ட் பிளான் பண்ணால் அதுக்கு கவுண்டர் மேபி வேணான்னு சொல்லுவாங்க, இல்லைனா இந்த ஆங்கிள் வேணாம், அது தெரியும். இதுதான் இமோஷன். அவங்க எக்ஸாக்ட்லி எத்தனை ஷார்ட்ஸ் ஒரு சீன் எல்லாம் வேணும்னு தெரியும். ஓகே. ஸோ பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது வந்து இட்ஸ் அ வெரி ஈஸி திங் ஃபார் அஸ். ஃபைனலாக ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு அதோட முடிச்சிடலாம். மதராசியை சிங்கிள் வேர்டில் ப்ரீஃப் பண்ணணும்னா என்னவா இருக்கும்? சிங்கிள் வேர்டில் சொல்லணும்னா மதராசி மூவியை பற்றி என்ன சொல்லுவீங்க? ஐ திங்க் இட்ஸ் அ விண்டேஜ் A.R.Murugadoss. நைஸ். ஓகே, தேங்க்யூ so much. Thank you so much. Mr. Gold Sunflower Oil, அளவிலும் தரத்திலும் no compromise. Holidays-nale அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.